ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மண்வாசம் சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் குல்ஃபி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் நம்ம ஒரு 1/2 லிட்டர் பால் எடுத்துக்கலாங்க. பால் நல்லா காயணுங்க, அப்போ தான் அந்த குல்ஃபி வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஒரு சின்ன கிண்ணத்தில் இந்த அளவுக்கு நம்ம குங்குமப்பூ எடுத்துக்கலாங்க. இதை வந்து நம்ம சூடான பாலை கொஞ்சம் ஊற்றி வச்சிங்கன்னா அது கரைஞ்சிடும். இது அப்படியே இருக்கட்டுங்க. இப்போ பால் காஞ்சினே இருக்கட்டுங்க. இதில் பார்த்தீங்கன்னா சேர்க்குறதுக்கு நான் வந்து பாதாம், முந்திரி, பிஸ்தா எடுத்துருக்கேங்க. 2 ஏலக்காய் எடுத்துருக்கேன். இதை பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் பாதாம், பிஸ்தா இதெல்லாம் சேர்த்து செய்கிறேங்க. இதில் நீங்கள் வாழைப்பழம் கூட போட்டு குல்ஃபி செய்யலாம். உங்கள்கிட்ட என்ன இருக்குதோ, எந்த ஃப்ரூட்ஸ் இருக்குதோ அதை வச்சுக்கிட்ட நீங்கள் குல்ஃபி செய்யலாங்க. இதை நான் வந்து நட்ஸ் வச்சு செய்கிறேன். இப்போ இதை போய் நான் பொடி பண்ணி எடுத்துன்னு வந்துடுறேங்க. பால் நல்லா இந்த அளவுக்கு சுண்டாக காய்ச்சணுங்க. அப்போ காய்ச்சும் போது தான் நல்லாயிருக்கும் குல்ஃபி. இப்போ வந்து சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா நம்ம முன்னாடியே ஊற வச்சுருந்த இந்த குங்குமப்பூ சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி எடுத்துன்னு வந்தால் அந்த முந்திரி, பாதாம், பிஸ்தாவை சேர்த்துக்கலாங்க. ரொம்ப பவுடராகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப குறப்பாகவும் இருக்கக்கூடாதுங்க. மீடியம் இதில் வந்து அரைச்சி எடுத்துன்னு வரணும். அவ்வளோதாங்க, நம்ம கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இது அப்படியே ஆறட்டும். நல்லா ஆறிடுதுங்க. இப்போ குல்ஃபி மோல்டு வச்சுருந்தா நீங்கள் ஊற்றிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த மாதிரி ஒரு பானை குல்ஃபி இது பானைங்க, இதில் நான் ஊற்றிக்கிறேன். நீங்கள் கிளாஸ் இந்த மோல்டு இல்லைன்னாலும் பரவாயில்ல, கிளாஸில் கூட நீங்கள் ஊற்றி வைக்கலாங்க. இப்போ இதை மாதிரி ஒரு கிளாஸ்லேயும் நான் ஊற்றி வச்சு காமிக்கிறேங்க. இதுக்கு மேலே பார்த்திங்கன்னா பொடியாக்கின பாதாம், பிஸ்தா எல்லாத்தையும் சேர்த்துக்கலாங்க. அவ்வளோதான், இதுக்கு மூடி இருக்குதுங்க. இது மூடிடலாம். இப்போ கிளாஸில் வந்து இது மாதிரி ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சு நம்ம கவர் பண்ணிக்கலாங்க. இப்போ ஃப்ரீசரில் வச்சுட்டு உங்களுக்கு செட் ஆனதுக்கப்புறம் காமிக்கிறேங்க. அவ்வளோதாங்க, குல்ஃபி ரெடி ஆகிடுது. ஃப்ரீசர்லேருந்து எடுத்தாச்சுங்க. இப்போ நம்ம கிளாஸில் ஊற்றுறதே பார்க்கலாங்க. சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரீசர்லேருந்து எடுத்ததுனால உங்களுக்கு வெளியில் வரலைங்க. கொஞ்சம் இது வந்து எடுக்கிறதுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் இந்த கானில் காட்டினீங்கன்னா இந்த ஐஸ் மேலே இருக்கிறதுலாம் உருகிட்டு உங்களுக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாகிடும். இப்போ எடுத்து காமிக்கிறேங்க. பாருங்கள், சூப்பராக வீட்டிலேயே குல்ஃபி ரெடி ஆகிடுதுங்க. ஹெல்த்தியான குல்ஃபி வீட்டிலேயே செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா மண்வாசம் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.